வணக்கம். இது ஒளியியல்ல 2வது வீடியோ. இதுக்கு முந்தின 7ஆம் வகுப்பு அறிவியல்ல ஒளியியல் பாடம். சரியா? இதில் முதல்ல ஒளி ஊடுருவும் பொருள், பகுதி ஒளி ஊடுருவும் பொருள், ஒளி ஊடுருவா பொருளை பற்றி பார்க்கலாம். ஒளி ஊடுருவும், அது பேரில் இருக்குது, நேம் இட் செல்ஃப் கிவன். ஒளி ஊடுருவும், ஒளியை தன் வழியே அனுமதிக்கிறதா ஒளி ஊடுருவும் பொருள். சரியா? இப்போ எது தன் வழியே அனுமதிக்கும் அப்படின்னா, கண்ணாடி, நீர், தூய நீரில் சொல்லலாம், பேருந்தின் முகப்பு கண்ணாடியும் சொல்லலாம். சரியா? ஒளி ஊடுருவும் பொருட்கள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிக்கும். பகுதி ஊடுருவும் அப்படின்னா ஒளியை பகுதியாக குறைய மட்டும்தான் தன் வழியே அனுமதிக்கும். அப்போ சொரசொரப்பான பகுதியை சொல்லலாம். ஜன்னல் கண்ணாடி இல்லை, இப்போ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டு கண்ணாடியில் தெரியும், இப்போ அவங்களுடைய உருவம் கொஞ்சம் தெரியும், நம்மளுக்கு பிம்பமாக தெரியும், தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ அது பகுதி அளவு ஊடுருவும் பொருள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒளி ஊடுருவா பொருள் அப்படின் போது தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டு கல்லை சொல்லிடலாம், கட்டட சுவர்களை சொல்லலாம், கெட்டி அட்டையை சொல்லலாம். சரியா? அடுத்தது 2வது டாபிக் நிழல்கள். நிழல்களில் கருநிழல், புறநிழல்னு இருக்குது. நிழல்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒளி ஊடுருவா பொருள் நம்மளே பார்த்தோம், ஒளி ஊடுருவும் பொருள், ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிக்காது, அப்படி தானே? அந்த ஒளி ஊடுருவா பொருள் அப்போ எதை உருவாக்குது? இந்த நிழல்களை உருவாக்குது. சரி, அந்த நிழல்களில் கருநிழல், புறநிழல் 2 இருக்குது. கருநிழல்னு சொல்லும்போது அந்த நிழல் இவ்வளோ டார்க்காக இந்த பக்கத்தில் இருக்கும், இதை சுற்றி லேசாக இருக்கும், ஒளி லைட்டாக இருக்கும். அப்போது அந்த டார்க்காக இருக்கிறது தான் எனது கருநிழல். அந்த ஓரளவு ஒளியூட்டப்பட்ட அந்த கருநிழலை சுற்றி ஓரளவு ஒளியூட்டப்பட்ட பகுதி தான் புறநிழல். அப்போது இந்த எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்காது, அதை தெரிஞ்சுக்கிறணும். ஒளி ஊடுருவா பொருள் மட்டும்தான் நிழல்களை உருவாக்கும். அடுத்தது, நிழல் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் இருக்கும். இந்த கையை வச்சு இப்போ இதிலே நான் கையை வச்சேன்னா இங்கே உளும். இந்த நிழல் இருக்குது பாருங்க, இந்த இதில் லேசாக தெரியுது. சரியா? நிழல் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் அமையும், அது தெரியணும், எதிர் திசையில் இருக்கும். நிழல் கருமையாகவும் இருக்கும். இதில் ஒளி மூலம் அந்த ஒளி ஊடுருவா பொருளை வைக்கும்போது தான் நிழல் உருவாகுதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஒளி ஊடுருவா பொருள், ஒளி மூலம், அடுத்தது நிழல், இந்த 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சரியா? ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அடுத்தது கிரகணங்கள் பற்றி பார்க்கலாம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் அப்படின்னாலே லேசாக இதை ஞாபகிச்சுக்கிறணும், சூரியனுக்கும் பூமிக்கும், நம்ம தான் சூரிய கிரகணம் ஞாபகிச்சுக்கோங்க. மேலே சூரியன் இருக்குது, அப்போ சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் நடுவில் சந்திரன் இருந்தால் அது சூரிய கிரகணம். அதே சந்திர கிரகணம் சொல்லும்போது சூரியனுக்கும் நம்ம நடுவில் வந்துடணும். அப்போ சரியா? பூமி இங்கே வந்துடணும், சந்திரனுக்கும் இடையில புவி இருக்கணும், அப்படின்னா என்னது? சந்திர கிரகணம். சரியா? இது கிரகணங்கள் பற்றியது. அடுத்தது சமதள ஆடி. சமதள ஆடின்னு சொல்லும்போது நம்மளில் இடவள மாற்றம், நம்ம கண் தூக்குனா இடது கையை தூக்குற மாதிரி தெரியும், அப்போ இடவள மாற்றம் அடையும் சமதள ஆடிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல. அப்போ சமதள ஆடியில் என்ன பிம்பம் தோன்றும்? மாய பிம்பம். ஊசித்துளை கேமரா, முன்னாடி ஊசித்துளை கேமராவை பற்றி சொன்னேன், அதில் மெய் பிம்பம் தோன்றும். இப்போ அடுத்தது பிம்பம் பொருளின் அளவு சமதள ஆடியில் கரெக்டாக அப்படி சமமாக இருக்கும். இப்போ நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நிறுந்தால் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் கண்ணாடிக்கு அந்த பக்கம் பிம்பம் தெரியும். சரியா? நம்மளுடைய பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருக்கும். அதே இது ஊசித்துளை கேமராவில் அது மாறுபடும். ஊசித்துளை கேமராவில் பிம்பம் எப்படி தெரியும்? தலைகீழ் பிம்பமாக இருக்கும். சமதள ஆடியில் அது நேரான பிம்பமாக இருக்கும். அப்போது இதில் நேரான பிம்பம் ஒன்று இருக்குது, தலைகீழ் பிம்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே? அப்போ சமதள ஆடியில் தோன்ற பிம்பம் மாய பிம்பம். இந்த மாய பிம்பமும் மெய் பிம்பமும் என்ன அப்படின்னு பார்ப்போம். தரையில் வீழ்த்தப்படும் பிம்பம் மெய் பிம்பம். திரையில் பிடிக்கிற மாதிரி உள்ளது தான் என்னது? மெய் பிம்பம். திரையில் வீழ்த்த முடியலாட்டின்னா அது மாய பிம்பம். அப்போ சமதள ஆடியில் மாய பிம்பம், திரையில் வீழ்த்த முடிகிறது என்னது? ஊசித்துளை கேமரா. ஊசித்துளை கேமராவில் தான்
நம்ம வந்து தலைகீழ் பிம்பம் பார்ப்போம். எங்கேயாவது ஒரு மரங்களை வச்சு பார்க்கும்போது தலைகீழ தெரியுது. அது ஒரு மெய் பிம்பம். அது திரையில் பிடிக்கிறோம். அப்போ அது மெய் பிம்பம். வார்த்தையை வந்து எழுதியிருப்பாங்க. அப்படிதான் தலைகீழ எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துருப்போம். அது ஏன் அப்படின்னா சமதள ஆடியில் தோன்ற இடவள மாற்றம் தான் அதுக்கு காரணம். அதுக்கு ஆம்புலன்ஸ் நம்ம பின்னாடி நம்ம போகிற வாகனத்துக்கு பின்னாடி வருது அப்படின்னா நம்ம இருக்கிற வாகனத்தில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த சமதள ஆடியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸுங்கிற வார்த்தை நேராக தெரியும் பின்னாடி. அப்போ ஆம்புலன்ஸ் வருது தலைகீழ அவங்க காரில் எழுதியிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அப்போ நம்ம வந்து இதுக்கு காரணம் ஆம்புலன்ஸ் வந்து தலைகீழ எழுதியிருக்கிறதுக்கு காரணம் இடவள மாற்றம். சரி, இடவள மாற்றம். நிறங்கள்னு சொல்லும்போது கண்ணுறு ஒளி வந்து பல நிறங்களை கொண்டது. கண்ணுறு ஒளியில் 400 நேனோமீட்டரில் இருந்து இந்த போட்டிருக்கேன் 700 நேனோமீட்டர் வரைக்கும் மதிப்பு இருக்கும். அப்போ ஒரு நேனோமீட்டருக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஒரு நேனோமீட்டருடைய வேல்யூ வந்து 10⁻⁻9 மீட்டர். சரியா? அந்த கண்ணுறு ஒளியின் பட்டை தான் விப்கியார் எனப்படும். இந்த விப்ஜியார் என்ன அப்படின்னா 2 சமதள பரப்புகளுக்கு இடையே உடைய குறுங்கோணம் கொண்ட கண்ணாடி இப்படி வச்சுருப்பாங்க. அப்படி தானே? இப்படி வந்து முக்கோணமாக இருக்கும். அந்த சமதள பரப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு பக்கமாக அந்த ஒளியை பாய்ச்சும்போது இந்த பக்கம் 7 நிறங்கள் தோன்றும். சரியா? விப்ஜியார் தோன்றுது. அந்த விப்ஜியார் தான் என்னன்னு சொல்கிறாங்க? கண்ணுறு ஒளியின் பட்டை. வி வந்து ஊதா, ஐ வந்து இண்டிகோ, அடுத்தது பி ப்ளூ, ஜி வந்து க்ரீன் பச்சை, ஒய் வந்து எல்லோ, ஓ ஆரஞ்சு, அடுத்து ஆர் வந்து ரெட்டு. சரி, அந்த விப்ஜிஆர் 7 நிறங்கள். அந்த முப்பட்டகத்தில் அந்த நிறப்பிரிகை அது பேர் 7 வண்ணங்களாக பிரிவடைகிறதா நிறப்பிரிகைன்னு சொல்கிறோம். இவ்வாறு பெறப்பட்ட அந்த நிறங்களின் 7 நிறங்களின் தொகுப்பு தான் நிறமாலை. சரியா? அடுத்தது நியூட்டனின் வட்டுன்னு சொல்லும்போது இந்த சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம், கருநீலம், ஊதா இந்த வண்ணங்களை ஒரு வட்டில் வச்சு நம்ம வந்து சுற்றும் போது என்னாகும்? ஒரே அந்த நிறங்கள் வந்து ஒரே நேரத்தில் நம்ம கண்ணின் ரெட்டினாவை அடையும் போது நம்ம என்ன உணர்றோன்னா வெண்மை நிறத்தை உணர்வோம். அந்த 7 வண்ணங்களை உள்ளடக்கியதான் இந்த வெண்மை நிறம்ங்கிறது நியூட்டனின் வட்டு மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். சரியா? அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், சமதள ஆடியில் தோன்ற பிம்பம் வந்து இடவள மாற்றமடையும் சொல்லியிருந்தேன். ஒளி இழை என்பது ஒரு முழுதாக எதிரொலிப்பு தத்துவத்தின்படி செயல்படுது. வாகனங்களில் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் வந்து வச்சுருக்காங்களா? அது எதுக்குன்னா அதுக்கு வந்து அதிக அலைநீளம் கொண்டது. எது? சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. சரியா? அது வந்து அதிக தொலைவும் பயணம் செய்யும். முதன்மை நிறங்கள் எதெல்லாம்? சிவப்பு, பச்சை, நீலம். இது 3. சிவப்பு, பச்சை, நீலம் தான் முதன்மை நிறங்கள். மெஜந்தா, சயான், மஞ்சள் வந்து எனது 2ஆம் வகை நிறங்கள். இது முதல் நிலை, இது 2ஆம் நிலை. மெஜந்தா, சயான், மஞ்சள். சிவப்பு, பச்சை, நீலம் சம அளவு எடுத்து கலந்தோம்னா நம்மளுக்கு தோன்றுவது எனது வெள்ளை நிறம் கிடைக்கும். சரியா? 7ஆம் வகுப்பு அறிவியலில் இது வரைக்கும் ஒளியியல் பாடம் முடிஞ்சிட்டு. அடுத்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு ஒளியியல் பாடத்தை பார்க்கலாம். நன்றி.